இங்கே ராதாக்கும் சித்தார்த் அப்படிங்கிற ஒரு பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. ராதாக்கு சித்தார்த்தை ரொம்ப பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறா. பட் சித்தார்த்துக்கு வந்து ராதாவை சுத்தமாக பிடிக்கல. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சித்தார்த் வந்து பிளான் போடுறாரு. இதை போய் ராதா கிட்டே சொல்லலாம் அப்படி சொல்லி அவளோட ஆஃபீஸில் போய் சொல்கிறப்ப ராதாவுமே சும்மா ப்ராங்கெல்லாம் பண்ணாதீங்க, நீ என்னை அவாய்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கேஷுவலாக எந்திரிச்சு போயிடுறா. சித்தார்த்னாலையும் அவங்க எதுவும் சொல்ல முடியல. அப்படியே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இவங்க வீட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ராதா ஒரு சைடு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப சித்தார்த் வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருந்துட்டு இருக்கான். அங்க யார்கிட்டயும் பேசாம. இப்படி அடுத்த நாள் கல்யாணமும் வருது. ராதா வந்து எனக்கு கல்யாணத்துல பசிக்க கூட இல்லை, அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க கல்யாணம் அடிக்கும் போறாங்க. கரெக்டா ராதாக்கு தாலி கட்ட போற நேரத்துல சித்தார்த் வந்து ராதா அன்னைக்கு நான் உன் ஆபீஸ்ல சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ராதாக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்துக்கு முன்னாடியும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சோகத்துல அவங்களுக்கு பயங்கரமா பசியா இருக்கும். இப்போ அழுதுட்டே போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏன் இப்படி பண்ணா, என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.